சோ அதுல ஒன் ஆஃப் த ஃபிளேவர்ஸ் வந்து தாய் மில்க் டீ. ஓகே அந்த ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சா இருக்குல்ல, ஓகே அது வந்து தாய்லாந்துல ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஃபிளேவர் அது. ட்ரிங்க் ஆமா. சோ அது வந்து தாய் மில்க் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அதை வந்து இப்ப நான் உங்களுக்கு சாம்பிள் கொடுக்குறேன். ஓகே Thank you. ஸோ இதெல்லாமே லைக் டிஃப்ரெண்ட் இன்ஃபியூஷன்ஸ் as in டீ போட்டு ஒரு 24 hours இன்ஃபியூஸ் பண்ணி தென் ஸ்ட்ரெயின் பண்ணி சர்னர்ல போட்டு எடுத்துட்டு வரது. டீ என் வாழ்க்கையில இப்படி சாப்பிட்டதே இல்ல. ஸ்பார்க்லிங் டீ பண்ற மாதிரியே தான் கொதிச்சு அந்த டீயை வந்து பாயில் பண்ணி அதை வந்து அந்த மில்க்குள்ள வந்து அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி தென் ஓவர் நைட் வந்து அதை ஏஜ் பண்ணணும். ஏஜ் பண்ணா அந்த ஃபிளேவர் வந்து இன்னும் மெச்சூர் ஆகும், பிட்டர்னஸ் கம்மியாகும். ஓகே அதுக்கப்புறம் 24 hours கழிச்சு அதை நீங்க பேட்ச் ஃப்ரீசர்ல போட்டு சர்ன் பண்ணீங்கன்னா இதுதான் அவுட்புட் உங்களுக்கு. நைஸ் நைஸ். ஆக்சுவலி டீ டெஃபினட்டா நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. பிகாஸ் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு.